அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/2/2026 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். சொந்தங்கள், அதாவது உறவுகள், சொந்தங்கள் நமக்கு ஒரு வலிமைதான். பலருக்கும் உறவுகளை பேணி காக்க வேண்டும், எல்லா அறநூல்களும் வற்புறுத்தும் செய்தி இது. ஆனால் எல்லா விஷயங்களிலும் விதிவிலக்கு என்று இருக்கும் அல்லவா? ஒரு சிலருக்கு தீரா பகை, தீரா கஷ்டம் உறவுகளால் தான் நடக்கும். எதிரிகளால் கூட அவ்வளோ தூரம் நடக்காது. அப்படிப்பட்ட ஜாதகங்களும் உண்டு. இப்பொழுது 4, 5 கூடையவனை வைத்து, இதில் 5 கூடையவன் கெட்டு போவதை வைத்து ஒரு விளக்கமாக அதற்கு சில சூத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுக்கு விளங்கும்படியாக இருப்பதற்காக இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவருக்கு மேஷ லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4, 5க்கு உடையவர்கள் மீனத்தில் இருந்தார். அவன் சொந்தங்களால் கஷ்டப்படுவான். சாஸ்திரம் சொல்லுகிறது. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மேஷ லக்கணம் 4ஆம் இடம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். 4ஆம் இடம் கடகம். இந்த 4ஆம் இடம் எதை சொல்லும்? உறவை சொல்லும், தாய் வழி சொந்தங்களை சொல்லும், வித்தையை சொல்லும், வியாபாரத்தை சொல்லும், நட்பு வட்டாரத்தையும் சொல்லும். ஆக தாய் வழி சொந்தங்கள், உறவு வந்துவிட்டது. 5ஆம் இடம் சிம்மம். அந்த வீட்டுக்கு உடையவன் சூரியன். இந்த இருவரும் இணைந்து மீனத்தில் இருக்கிறார்கள். மீனத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கடகத்துக்கு அந்த மீனம் கெட்டு போகவில்லை. ஆனால் சிம்மத்துக்கு 8ஆம் இடம் அஷ்டமம், கஷ்டத்தை கொடுப்பது. இருக்கின்ற கிரகங்களிலேயே எல்லா கிரகங்களுக்கும் சக்தியை கொடுப்பது சூரியன். அவனே மறைந்தான். எனவே அவன் தரும் பலனுக்கு மறுப்பு சொல்ல, மறுப்பு காட்ட, தடுத்து விட யாராலும் முடியாது. இதுதான் உண்மை. சொந்தம் இது 8ஆம் இடம் கஷ்டத்தை கொடுக்கிறது. அந்த கஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒருவருக்கு மேஷ லக்கணம் 4, 5க்கு உடையவன் சந்திரனும் சூரியனும். சந்திரன் சொந்தத்துக்கு வருவான். 5ஆம் இடம் உங்களுக்கு ஏற்படுகின்ற நல்லது கெட்டதுக்கு அதிபதி. அவன் அந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தான். 4க்கு உடையவனோடு சேர்ந்து அமர்ந்தான். எனவே இவன் சொந்தங்களால் அவதிப்படுவான், சாஸ்திரம் சொல்லுகிறது. சரி, இதுபோல் உங்கள் யாருக்காவது இருந்தால் உடனே சொந்தங்களை வெட்டி விடுவோம், வேண்டாம் உறவு என்று ஒதுக்காதீர்கள், ஒதுக்க வேண்டாம். நீங்கள் சூதானமாக நடந்து கொள்ளுங்கள். வழியில் பள்ளம் என்று தெரிந்தால் சற்று விலகி போங்கள். யாரையும் பகைக்கக்கூடாது. ஆனால் நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த ஸ்லோகத்தை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இருக்கும் இடத்தில் தனித்து நிற்பீர்கள், உயர்ந்து நிற்பீர்கள். இது உங்கள் பேச்சாலும் உங்கள் செயலாலும் உங்களுக்கு கிடைக்கும்
மதிப்பு. ரிஷபராசி அன்பர்களே, சில நேரங்களில் நமக்கு நடக்க இருக்கும் ஒரு தீமை நாம் பார்க்காமலேயே, அதை தடுக்க எந்த முயற்சியும் செய்யாமலேயே தானே விலகி போவதும் உண்டு. அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்தான். அந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். பெருத்த லாபம் உண்டு. அதைவிட உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்றைய தினம் உங்களை வெகுவாக பாராட்டுவார்கள். ஏனென்றால் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவதால். கடகராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி செயல்பட்டு அதன் காரணமாக நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெரிதும் மதிக்கும் ஒரு வேலையை திறமையாக செய்து முடித்து மற்றவர்களை விட நீங்கள் மிக மிக பெருமிதம் கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, வழக்கம்போல் பேசினால் வெற்றி கிடைக்காது. இந்த முறையில் பேசினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து அந்த வழியில் பேசி, அந்த முறையில் பேசி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை, தொல்லையை அந்நியர் ஒருவர் தீர்த்து வைப்பார். இன்றைய தினம் நல்லதோர் அந்நிய உதவி கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு. மறுபாதி அதிக செலவீனங்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையில்லா அனாவசியமான செலவுகள் உண்டு. மறுபாதி நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாரா பண வரவுகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, எந்த வேலையை எப்படி செய்தால் நல்லபடியாக இருக்கும் என்பதை அறிந்து அந்த வகையில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. கும்பராசி அன்பர்களே, என்றோ நீங்கள் செய்த ஒரு வேலைக்கு இன்று பரிசு கிடைக்கும். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மிகவும் யோசித்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து
சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய முறையில் சொன்னாலும் உங்கள் எண்ணம் போல் இன்று நடப்பதாக காட்டவில்லை. அப்படி என்றால் பொறுமை தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.